போரிங்கான விஷயத்துல நிறைய நல்ல விஷயம் இருக்கு. இன்ஃபேக்ட் சக்சஸ்க்கு பின்னாடி நிறைய போரிங்கான விஷயம் இருக்கு. அண்ணா ஒரு காஃபி. காலையில எந்திரிச்சு ஒரு காஃபி குடிச்சாதான் அன்னைக்கு பொழுதே ஆரம்பிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸ்கூல் கிட்ஸ்லாம் அப்படியே அழுதுன்னு ஒரு சிலர் ஜாலியாக போவாங்க ஸ்கூலுக்கு. நம்மளாம் சின்ன வயசுல கொஞ்சம் அப்படி இப்படி யோசிச்சுன்னு போவோமா இல்லை கட் அடிச்சுட்டு அப்படின்ட்டு ஓடிடுமான்னா யோசிச்சுப்போம். நீங்கள் இப்போ பார்க்குறீங்களே இந்த எக்ஸசைஸ் பண்ணுற வீடியோ, ஆக்சுவலாக 4-5 மாதத்துக்கு அப்புறம் இன்றைக்கி தான் நான் ப்ராப்பராக எக்ஸசைஸே பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இதை கண்டினியூ பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். லெட்ஸ் see. போரிங்கான விஷயத்தில் நிறைய நல்ல விஷயம் இருக்குது. இன்ஃபேக்ட் சக்ஸஸ்க்கு பின்னாடி நிறைய போரிங்கான விஷயம் இருக்குது. கான்ஸ்டண்ட்டாக சோஷியல் மீடியாவில் ஸ்க்ரோல் பண்ணுறது, படம் பார்க்குறதுன்னு, வேலை செய்கிறதுன்னு நம்மளை எப்போவுமே பிஸியாகவே வச்சுருக்கோம். போரிங்காக இருக்கிறது தப்புன்னு நினைக்கிறோம். ஆக்சுவலாக நம்ம போரிங்காக இருக்கும்போது தான் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் இருக்கிற க்ரியேட்டிவிட்டி வெளியில் வரும். டெய்லி ஸ்கிரிப்ட் எழுதுறது, காலையில் எழுந்திரிச்சு குளிச்சு கிளம்பிட்டு வீடியோ ஷூட் பண்ண போகிறது, எடிட் பண்ணுறது, வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறது, இதெல்லாமே போரிங்கான விஷயந்தான். ஆனாலும் எனக்கு இந்த போரிங்கான விஷயத்தை பண்ண ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு சில நேரம் எதுவுமே பண்ணாமல் சும்மா உட்காரும்போது தான் அதிகமாக போர் அடிக்கும். அதை நீங்கள் அப்படியே கொஞ்ச நேரம் ஹோல்ட் பண்ணி அப்படியே சும்மா எதுவுமே பண்ணாமல் உட்காந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு உண்மையிலே என்ன வேணும், நீங்கள் லைஃப்பில் என்ன பண்ணணும்னு ஆசைப்படுறீங்கன்ற எல்லாமே தெளிவாக தெரிய ஆரம்பிக்கும். இந்த வீடியோவை மேக் பண்ணுற இந்த டைமில் நான் போரிங்கான விஷயத்த அதிகமாக பண்ணுறேன்னா அப்படின்னு கேட்டால் இப்போ கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி எவ்ரிடே அட்லீஸ்ட் ஒரு 1 hour நான் ரிலாக்ஸிங்காக எதனா ஒரு மியூசிக் போட்டு எதுவுமே பண்ணாமல் சும்மா நடப்பேன், இல்லை எங்கேயாவது ஒரு இடத்துல உட்காந்துருப்பேன், இல்லைனா ஒரு நோட்டு ஒரு பேனா எடுத்து கையில் வச்சுட்டு உட்காந்துப்பேன். நிறைய க்ரியேட்டிவான ஐடியாஸ் வரும். ஐ திங்க் அது எல்லாமே நான் இப்போ மிஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஸோ இது உங்களுக்கான வீடியோ மட்டும் இல்லை, இது எனக்கான வீடியோவும் தான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வீட்டில் உட்காந்துட்டு என்ன படம் பார்க்கலான்னு சொல்லி ஒரு 10-15 படத்தை ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தேன். இது பார்க்கலாமா அது பார்க்கலாமான்னு. கடைசியில் எந்த படமும் பார்க்கல. அப்புறம் வண்டி எடுத்துகிட்டு பார்க்குக்கு வந்தேன். ஒரு சூப்பரான சன்செட் பார்த்தேன், பறவைகள் கத்துறதை கேட்டேன், குழந்தைங்க விளையாடுறத பார்த்தேன், ரோட்டில் வண்டிகள் போகிறத பார்த்தேன். மனசே அப்படியே அமைதியாயிருச்சு. அந்த கேப்பில் கடவுள் எனக்கு எவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காரு, என் லைஃப்பில் நான் என்ன வேலை பண்ணணும், அதை பண்ணாமல் நான் ஏன் இப்படி டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் எவ்ரிடே 1 hour எதுவுமே பண்ணாமல் போர் அடித்தாலும் பரவாயில்ல, சும்மா இருக்க போகிறேன். துபாயிலிருந்து உங்கள் நண்பன் ஆதவன் ஏஜே. சியா.